சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். குருவுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டுகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி அனைத்துமே இறைவன் பாதகமலத்தில் சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா எல்லாமே இறைவனுக்கு தான் சொல்லணும். குருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. குருவுக்கு இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குன்னா அதுக்கு காரணமே இறை அருள் தான். இந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் இறைவனோட அருளால் தான் இருக்கேன். ஆக இறைவனிடத்துல தான் என்னோடய நல்லவைகள் அனைத்தும், பேர், புகழ், வெற்றி, பாராட்டுகள் அனைத்துமே இறைவன் தான். அதுக்கு சொந்தமானவர் நான் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கி நிறைய வந்து ஸ்டடி பிள்ளைங்கள் நிறைய உங்கள் மூலமாகவும் நம்ம ஆர்பிடி மக்கள் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நல்ல ஆதரவு கொடுத்து நிச்சயமாக பிள்ளைங்க எல்லாருமே நான் சொல்கிறேன், யோக சக்தி என்பது மிக மிக ஒரு பெரிய ஒரு அற்புதமான சக்தி, இறை சக்தி. ஆக அந்த சக்தியை பிள்ளைங்க கல்விக்கு முழுமையாக பயன்படுத்த ஆதரவாக இருங்க. நல்லா அன்பாக எடுத்து சொல்லுங்கள். படின்னு ரொம்ப போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுங்களுக்கு வெறுப்பு தட்டிடும். அது என்னடா எந்த நேரமும் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ டைமும் கொடுக்கணும். அது ஒரு ஃப்ரீ டைம்ன்றது எப்படி என்ன மாதிரி ஃப்ரீ டைம்னு கொடுக்கணும். அதே நேரத்தில் அதோடு சேர்த்து அன்போடு எடுத்து சொன்னிங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே நிச்சயமாக நல்ல படிப்புலேயும், கல்வியிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவார்கள் என்பது உறுதி. அதில் எந்த மாற்றம் இல்லை. அது குருவோட பிளெஸிங் எப்பவும் இருக்கும். வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கையில் நம்ம ஆர்பிடி மக்கள் அனைவருமே இந்த வாழ்க்கையிலையும் எல்லா வகையிலையும் எல்லா வெற்றிகளும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் கல்வித்துறையிலும் எல்லா மாணவர்களும் மிக மிக பெரிய ஒரு வெற்றிகளை பெறுவார்கள் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த வேளையில் என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் என்றென்றுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அது மட்டும் இல்லை, என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். பயிற்சிகளை நல்லா பயன்படுத்திட்டு வாங்க. வாழ்க்கையில் வாழ்க்கை என்பதே இப்போ நாளை, இன்றை அப்படின்றது தான் நம்மளோட வாழ்க்கை. நாளை என்பது ஒன்று கிடையாது. ஏன் நாளை ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா? இன்றைய வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தான் நாளை. இன்றைக்குள்ள வாழ்க்கை, இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், காலையிலேருந்து இப்போ என்னென்ன செஞ்சிட்ருக்கோம், என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், எதை பற்றிலாம் சிந்திச்சுட்டு கொண்டு இருக்கோம், எதெல்லாம் எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மனதில் கொண்டு நம்ம செயல்படுறோம் பாருங்கள். இந்த செயலின் விளைவு தான் எதிர்காலம், ஃப்யூச்சரு. அதுதான். அதனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய கடமைகளை சரிவர செய்யணும். இப்போ நம்மளோட லட்சியம் என்ன? வாழ்க்கையில் நம்ம ஒரு பொருளாதார நிலையிலும் சரி, கல்வி நிலையிலையும் சரி, அல்ல வாழ்க்கை குடும்ப மகிழ்ச்சிக்கும் சரி, நம்ம அன்றாடம் என்ன முயற்சி செய்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக நம்மளை பற்றி நம்ம கொஞ்சமாவது ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடமாவது நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன தான் நம்ம செய்திருக்கோம் அப்படின்னு. அதுக்காக ஒரு மகிழ்ச்சியாக சில என்டர்டெயின்மெண்ட்டாக வேண்டி சில விஷயங்கள்லாம் நம்ம மகிழ்ச்சியாக கொடுப்போம். அது தவறு இல்லை, அது நமக்கு தேவை. மனிதனாக இருந்தானா என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு நாடகம், ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்புறம் அது ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். அது பேசாமல் நம்ம இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது வேறு பாதை இருக்குது, ஆன்மீக பாதை. அங்கே ஆன்மீக பாதையில் தான் நம்ம போகிறோம். இன்னும் அதுக்கு மேலே ஒரு பாதை இருக்குது, ஆசிரமம், அப்புறம் கோகைகள். அங்கே போய் அப்படி இருந்துட வேண்டியதான், உலக விஷயத்துக்கு வர வேண்டாம் நம்ம. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம எப்படி நம்ம எதிர்காலத்திற்காக என்னென்ன மாதிரியான சிந்தனைகள், என்னென்ன மாதிரி திட்டங்கள், என்னென்ன மாதிரி முயற்சிகள், எதெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கோம், அது ரைட்டாக ரோங்கா, நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படின்ற சில நிமிடம் நம்ம சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக, எதிர்காலம் அப்படின்றது மிக ஒளிமயமாக இருக்கும். இப்போ நிழல் காலத்திலே நம்ம ஒழுங்காக இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அதை பார்த்துக்கோயா, நாளைக்கு பார்ப்போம், நாளைன்னா எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் அப்படியே தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எடுக்கிற முயற்சியும் நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் தான் நாளைக்கு உருவாகுது. அதுதான் உண்மை. இறந்த காலம் அப்படின்றது என்னன்னு கூட நமக்கு அனுபவங்களை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இறந்த காலத்துக்கு பற்றியான அனுபவங்கள் நமக்கு கொடுக்குது. அது நல்ல அனுபவங்களாக இருந்தால் அது மீண்டும் அது நம்ம சிந்தித்து பார்க்கலாம்.
அது கசப்பான அனுபவங்கள், தேவையில்லாத அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்களை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். அதுக்கான அந்த தோல்வியானதுக்கான அனுபவங்கள் தான் வெற்றி இன்றைக்கி நமக்கு கொடுக்குது. ஆக பாஸ்ட் அது நம்ம நல்ல விஷயங்களை சிந்தித்து பார்க்கலாம் இல்லையா, அதோட அனுபவங்கள் தான் இன்றைய வாழ்க்கை. ஆக அன்றன்றும் வாழ்க்கை என்பது நிழல்காலம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிழல்காலத்தில் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத முக்கியம். அதை மனதில் கொண்டு சரியாக நம்ம வாழ்கின்றோமா அப்படின்னு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன், இருந்தாலும் எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன் குரு என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் இந்த வயதுக்கு மேலே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, இந்த வயசுக்கு மேலே நான் ஆன்மீகில் போயிடுவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு என்ன வயசு இப்போ என்ன கொஞ்சம் வயசானோன்னே எல்லாத்தையும் விட்டு நான் ஆன்மீகத்தில் போயிடுவேன் அப்படின்னு. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. இப்போ இருந்து ஸ்டடி பண்ணணும். இப்போ இருந்து எப்படி ஸ்டடி பண்ணுறது, இப்போயே நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லுகிறோம். அது தியானம், பிரார்த்தனை, வழிபாடு, அதோட உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பேர், புகழ், வெற்றி, வீடு, காரு அப்படின்னு அந்த மகிழ்ச்சியோடு இறைவனையும் ஒரு வகை மனதில் ஒரு பகுதியை இறைவன் இடத்துல நம்ம செலுத்திட்டு வந்தோம்னா அந்த டைம் வரும்போது நீங்களாக நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் அது தானாகவே நம்ம அந்த நிலைக்கு போவோம். என்றென்றுமே இறைவனை அடையும் வரையும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியோடு தான் வாழ்வோம். வாழ்க்கை என்பது எல்லாமே இருக்கும். இப்போ வாழ்க்கையில் நான் ஒரே ஸ்டெடியாக தான் போவேன், எனக்கு துன்பம் வராது, பிரச்சனை வராது, கவலை வராது அப்படின்னு நான் எதையுமே பகைமைகளை எதிர்நோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கைன்னு நம்ம செயல்படும் பொழுது அந்த செயலின் விளைவாக எல்லா விஷயங்களும் நம்மளை வரும். ஆனால் அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக யோக சக்தியை கொண்டு இறையறலால் நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டே போய்கிட்டே இருப்போம். நம்ம மகிழ்ச்சி மட்டும் அப்படியே தான் இருக்கும். என்றென்றும் குருவோட அருளும் ஆசீர்வாதமும் இருக்கும். குருவின் துணைவியார் ரத்திசி சுந்தரி அவர்களுடைய அன்பும் என்னைக்கு இருக்கும். உங்கள் அனைவரின் சார்பாகவும் எப்பொழுதுமே குருவாகிய நானும் சரி, குருவின் துணைவியார் ரத்திசி சுந்தரி அவர்களும் உங்களுக்காக எப்போவுமே பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்க்கையில் எதை பற்றியும் வரட்டும், என்ன ஆக போகுது நம்மளாக எதிர்பார்க்க வேண்டாம். அதுவாக ஒரு விளைவு வருது, நம்ம செய்யக்கூடிய விளைவுகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்காமலே சில சமயங்களில் நமக்கு வரும் மன கஷ்டம், துன்பம். கொஞ்ச நேரம் இருக்கும். மனுஷன் சொல்லுவான், இல்லை நான் யோக சக்தி எடுத்திருக்கேன், நான் பவர்ஃபுல்லான ஆள், எனக்கு மனம் பாதிக்காதுன்னா அது மரக்கட்டை. அது மரக்கட்டையாக தான் இருக்கணும். மனிதன் சொன்னால் கொஞ்ச நேரமாக அது ஃபீல் பண்ணோம், ஐயோ என்னடா அப்படி செஞ்சிட்டோமே, இப்படி மாட்டிட்டோமே, இந்த பிரச்சனை வந்துடுச்சு, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் மூளை வேலை செய்யுது, சிந்திக்கிறோம், செயல்படுறோம். ஒன்றுமே எனக்கு உணர்வே இல்லை, நான் எதாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாதவன் தான் அப்படின்னு நினைப்பான். வாழ்க்கையில் பேர் புகழ் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்கள் உணர்வுன்றது எல்லாமே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சுவாமி ராமகிருஷ்ணர் அவர்கள் இறுதி காலத்தில் சமாதி அடைஞ்சார். சுவாமி விவேகானந்தா என்ன மன வலிமை இல்லாதவரா? தேம்பி அழுதார். சொல்லுங்க பாருங்க, அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அது. இல்லைன்னா மனிதனே அர்த்தம் இல்லை. கடவுள் கொடுத்தது ரெண்டு ரொம்ப மிகப்பெரிய உணர்வு. எல்லாமே உணர்வின் அடிப்படையில் தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எதையுமே மனிதன் வாழ்வது என்பதுன்னு உணர்வின் அடிப்படையில். உணர்வுனா கோபம், அது உணர்வு தான். கோபம், ஒருத்தர் சிரிப்பு. இறைவன் கொடுத்தது ரெண்டு. வரும்பொழுதே, பிறக்கும் பொழுதே அழுகை, சிரிப்பு, ரெண்டு உணர்வு வரும்பொழுதே இருக்குது. குழந்தைய பாருங்கள், அது பாட்டி சிரிக்கும். பிறந்த பிள்ளைக்கு என்ன உங்களை பார்த்த சிரிக்குது, அது பாட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அழுகும். அப்போ இது இறைவன் இடத்துலேருந்து வந்த உணர்வு இரண்டு. அதுக்கு தான் அது வலிமை சக்தி, மிகப்பெரிய சக்தி அது ரெண்டு உணர்வுக்கு இருக்குது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருந்தான்னா அவன் என்றைக்குமே இளமையாக இருப்பான். எப்பொழுதுமே நோய்கள் கூட அணுகாது சட்டுன்னு. அது மாதிரி அதே போல் இறைவனுக்கிட்ட ஏங்கி ஒருவன் மனம் ஏங்கி பிரார்த்தனை செய்து கண்ணீர் வடித்து இறைவனை கேட்குற வருத்துறான்னா இறைவனே இறங்கி வந்துடுவார். அந்த அழுகைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருங்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ